வெல்கம் டு அபீஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம அபீஸ் குக்கரியில் சுண்டைக்காய் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சுண்டைக்காயில் நம்ம குழம்பு சாம்பார் இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். பட் குழம்பு சாம்பாரெல்லாம் ஒரே நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிடணும், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த சுண்டைக்காய் பொடி மினிமம் 7 to 10 days வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. தேவைப்பட்டால் 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த பொடி கசக்கவே கசக்காது, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய் பொடி பண்ணுறதுக்கு 100 கிராம் சுண்டைக்காயை கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம், அப்போ தான் வறுபடும், அதுக்காக தான். தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு முழு தேங்காய் கூட யூஸ் பண்ணி தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. அடுத்து கடாயில் 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் 2 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 மிளகாய் வத்தல். இந்த மிளகாய் காரம் கம்மி, அதனால் 5 சேர்த்துக்கிறேன். மிளகாயோட காரம் ஜாஸ்தியாக இருந்தால் 3 போதும். 4-5 கொத்து கறிவேப்பிலை, சின்னதாக கட்டி பெருங்காயம், பொடியாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்தெடுத்துடலாம். பருப்பெல்லாம் லேசாக செவக்கணும், தனியா வாசனை நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இருக்கிற சூட்லையே தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெளியே எடுத்து ஆற விட்டுடலாம். அடுத்து அதே கடாயிலேயே 2 டீஸ்பூன் நெய், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், பட் நெய்யாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். சுண்டைக்காயை இப்படி வறுத்துட்டு பொடி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. பாருங்க, சுண்டைக்காய் வறுபட்டு கலர் நல்லாவே மாறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வறுத்த பருப்பு சுண்டைக்காயெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்செடுத்தாச்சு. எந்த பொடியாக இருந்தாலும் வறுக்கிற பாத்திரம், அரைக்கிற மிக்ஸி ஜார், யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஆர் கரண்டி எல்லாத்துலேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இருந்தால் பொடி கெட்டு போயிடும். அவ்வளோதான், சுண்டைக்காய் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுடு சாரத்தில் இந்த பொடியை சேர்த்து நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். சுண்டைக்காயை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வரும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும், வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும், சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஸோ இனிமே சுண்டைக்காயா அது கசக்குமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி பொடியாக பண்ணி சாப்பிடுங்க. சுண்டைக்காய் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அதோட சத்துக்களும் உடம்புல சேர்ந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.